கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வரையும் திறனும் கிரியேட்டிவ் திறன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த படைப்பு திறன் இது ரெண்டுமே அதிகம் இருக்கிற நபராக இருந்தால் நீங்கள் அரசு கலை கவின் கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். இந்த கல்லூரியில் பல பாடப்பிரிவுகள் கற்றுத்தரப்படுகின்றன. ஓவியம், சிற்பக்கலை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதையும் செஞ்சு அதே நேரத்தில் அதிகமான சம்பளமும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கல்லூரியில் தரக்கூடிய பல படிப்புகளை நீங்கள் படிக்கலாம். இதற்காக நம்மோடு சென்னை அரசு கவின் கலை கல்லூரியின் பேராசிரியரான ஓவியர் புகழேந்தி நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எதுனாலும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அரசு கவின் கலை கல்லூரியில் என்ன மாதிரியான படிப்புகள், பிரிவுகள் இருக்கின்றன? இப்போ கவின் கலை கல்லூரி அப்படின்னா சென்னையில் ஒன்று இருக்குது, கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது. சென்னையில் வந்து பெயிண்டிங், அதாவது வண்ணக்கலைத்துறை, சிற்பத்துறை, அப்புறம் பிரிண்ட் மேக்கிங்னு சொல்லக்கூடிய இன்னொரு துறை, செராமிக் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், 6 துறைகள் இங்கே இருக்குது. கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் வண்ணக்கலைத்துறை, சிற்பத்துறை, விஷுவல் கம்யூனிகேஷன் 3 துறைகள் இருக்குது. இதுதான் இங்கே இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய துறைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவியம் வரைய தெரிந்தவர்கள், படைப்பு திறன் அதிகம் உள்ளவர்களுக்கான ஒரு கோர்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் என்ன மாதிரியான மாணவர்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க? அதாவது இது வந்து எப்படின்னா, இப்போ பல குழந்தைகள் வந்து பள்ளிக்கூட காலத்திலேயே வந்து நிறைய பேர் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஆர்வத்தை, அந்த ஆர்வத்தோடு அவங்க வரைவாங்க. அவங்க பல பேர் பல்வேறு துறைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து இந்த துறையை தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒரு நீண்ட காலமாகவே பல பேர் ஒரு இலக்கு நிர்ணயித்து இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க பல பேர் வந்து இந்த கல்லூரியில் இது பண்ணுறாங்க. இப்போ சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. +2 முடிச்சிருக்கணும். இது ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து +2 தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து கல்லூரியில் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்துருவோம். அதாவது நாட்டுத் தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு ஒன்று நடத்துவோம். அந்த தேர்வில் அவங்க வெற்றி பெறணும். இப்போ நாட்டுத் தேர்வுன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ராயிங், அந்த ஓவியம், அந்த ட்ராயிங் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அது குறித்து அந்த வரைகிற திறன் அல்லது அதை பற்றியான ஒரு புரிதல், குறைந்தபட்ச புரிதல். அதாவது முழுமையாக வந்து எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கவன் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறைந்தபட்சமாக அந்த இதில் எவ்வளவு இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேர்வு நடத்துவோம். அதே போல் வண்ணம் குறித்தான ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேர்வு நடத்துவோம். அப்புறம் வந்து எழுத்து தேர்வு, ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய எழுத்து தேர்வு, அது ஒன்று நடத்தும். அந்த 3 தேர்வுகள்லையும் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். எதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் அவங்க வந்து. அப்போ இந்த அரசு கவின் கலை கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி. அதாவது என்ட்ரன்ஸ்னு நாங்கள் சொல்கிறது, அது என்ட்ரன்ஸ் கிடையாது, ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்கிறது. அது நாட்டுத் தேர்வு. என்ன மாதிரியான கேள்விகள் அடிப்படையில் இருக்கும் இந்த தேர்வில்? அதாவது இப்போ ரிட்டன் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அதாவது 3வது நிலையில் தான் அந்த ரிட்டன் டெஸ்ட்டை வச்சுக்குவோம் நாங்கள். நான் முதல்ல வந்து இந்த ட்ராயிங் சொல்லக்கூடிய அந்த ஓவியம் சார்ந்த ஒரு ஆப்ஜெக்டை எப்படி பார்க்குறது, அது எப்படி எல்லாம் ரொம்ப பெர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்குறது இல்லை. அதாவது அவனுக்கு அந்த எவ்வளவுக்கு ஈடுபாடு அதில் இருக்குது, எவ்வளோ அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேர்வு தான் அது. ஏன்னா முதல்ல இப்போ தான் நுழையிறவங்களுக்கு என்ன மாதிரி பார்ப்போமோ அதை தான் பார்ப்போம். முழுமையாக அதை பர்ஸ்பெக்டிவோட அல்லது ஒரு பர்ஃபெக்டோட அது இருக்குதாங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. ஆனால் எந்த அளவுக்கு அவனால், ஒரு மாணவரால் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா பல பேருக்கு சும்மா ஏனோதானோன்னு வர்றவங்கள நாங்கள் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு இது வைக்கணும், ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதுக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை எடுக்கிறோம். எவ்வளவு இடங்கள் இருக்கு இந்த பாடப்பிரிவுகளில்? இப்போ இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் 90 இடங்கள் இருக்கு, அரசு ஒதுக்கீடு இடங்கள். இதில் இன்னொரு 20 இடங்கள் வெளி மாநிலத்துக்கான, அதாவது தன் விருப்ப நிதி, தம்நிதி அப்படிங்கிற அந்த அடிப்படை செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்கீமில் வந்து ஒரு 20 இடங்கள் இங்கே இருக்குது. கும்பகோணத்தில் 65 இடங்கள் இருக்குது. இல்லை அரசு ஒதுக்கீட்டில் இவ்வளவு தான் மொத்த இடங்கள். என்ன மாதிரியான ஆர்வத்தோட மாணவர்கள் அங்கே வந்து இந்த இடத்துல தான் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு வராங்க? பல பேர் நீங்கள் நம்ப முடியாது, 10வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசி, நான் சேரணும், நான் என்ன +2ல் எடுக்கணும், எந்த பாடத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்குது.
அப்போ பல பேர் வந்து 7, 8வது 9வதுலேயே முடிவு பண்ணிடுறாங்க இந்த கல்லூரியில் தான் சேரணும்னு. அப்போ 10வது பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுது, நான் வந்து அங்கிள் நான் வந்து கல்லூரியில் தான் உங்கள் கல்லூரிலாம் சேரணும், நான் என்ன +2ல் பாடத்தை எடுத்து படிக்கணும், எந்த பாடத்தினாலும் எடுத்து படிக்கலாம், அது இந்த பாடம் தான் அதுக்கு தேவை அப்படின்லாம் ஒன்று. அதாவது சயின்ஸ் குரூப் வேணாலும் எடுக்கலாம், காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் போதும். குறைஞ்சபட்சமானது இது வந்து +2 தேர்ச்சி வேணும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ படிக்க இதில் இந்த கல்லூரியில் சேரணுங்கிறது பல பேர் வந்து பல ஆண்டுகளாகவே அந்த இலக்கோட இருப்பாங்க, அந்த எண்ணத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு அவங்க வந்து உறுதியாக இருப்பாங்க, இந்த கல்லூரியில் தான் சேரணும், இந்த கல்லூரியில் தான் இந்தந்த துறையை தான் படிக்கணும் அப்படிங்கிறது. குறைஞ்சபட்சம் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஓவியம்னா பொதுவாகவே எல்லாம் ஓவியம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த துறையில் வெவ்வேறு நிலையில் வாய்ப்புகள் இருக்குது, துறைகள் இருக்குது அப்படின்னு தெரியாது. அது வந்த பிறகு தான் அது தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓவியம் வரைகிறது, வண்ணம் தீட்டுறது, இப்படி தான் அவங்க தெரிஞ்சிருப்பாங்களே வழியா. இதில் வந்து பெயிண்டிங்னு ஒரு துறை இருக்குது, அப்புறம் வந்து சிற்பம்னு ஒரு துறை இருக்குது, அப்புறம் விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு துறை இருக்குது, பிரிண்ட் மேக்கிங்னு ஒரு துறை இருக்குது, துகிலியல் துறை அதாவது டெக்ஸ்டைல் டிசைன் ஒரு துறையில் இருக்குது, பீங்கான் வடிவமைப்பு துறைன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் சுடுமண் துறைன்னு ஒன்று இருக்குது. இப்படி வந்து வெவ்வேறு துறைகள் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா எல்லாருக்கும் தெரியல. அப்படி அந்த ஒரு புரிதல் வேணும், உங்க கல்லூரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியா அங்க வந்து பார்த்து உள்ள எல்லாம் சென்று பார்க்க முடியும். டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா பார்க்கலாம். அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். எப்போ விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுது, விண்ணப்பங்கள் என்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படும்? வழக்கமா எப்பொழுதுமே வந்து +2 தேர்வு, +2 உடைய ரிசல்ட் வருது இல்லை, அந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பெரும்பாலும் விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஜூன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 20 வரை இந்த விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு விண்ணப்பத்தினுடைய விலை வந்து 100 ரூபா. அதாவது இந்த SC STக்கு வந்து 50 ரூபாய் அப்படிங்கிற அளவில் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை டிடியாக எடுத்து அவங்க வந்து முதல்வருக்கு வந்து டிடி எடுத்து வந்து நேரடியாகவும் பெறலாம், தபால்லையும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அரசு கலை கல்லூரியில் பல பாடப்பிரிவுகள் இருக்குது. பெயிண்டிங் இருக்குது, சிற்பக்கலை இருக்குது, செராமிக் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. மக்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் எந்தளவு ஆர்வம் இருக்குது? இப்போ இந்த ஆண்டு வந்து விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறீங்க. எவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க தோராயமா? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே 450 விண்ணப்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் போயிருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. இன்னும் கூடுதலாக இன்னும் இந்த அளவுக்கு ஜூன் 20 வரைக்கும் இருக்கிறதுனால இன்னும் இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ எந்த எதிர்பார்ப்பு நடையில மாணவர்கள் வந்து இங்கே அதிக அளவில் செய்கிறாங்க? அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது வந்து எந்த அளவு இந்த துறையில் அதிகமாக இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? இப்போ என்னன்னா நீங்க வந்து வெவ்வேறு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? தொடர்ந்து அவங்களோட பேசுவதற்கு முன்பாக நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி எந்த அளவு இப்போ ஆர்வம் இருக்கு? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த துறையை வந்து எவ்வளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, பொதுவாக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை அதாவது டிபார்ட்மெண்ட் அவங்க தேர்ந்தெடுத்தாலும், இப்போ பெயிண்டிங் எடுத்தாலும் சரி, அல்லது வந்து இப்போ செராமிக் எடுத்தாலும் சரி, அந்தந்த துறைக்குரிய இது வந்து நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்குது. எதிர்காலம் வந்து அவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட அந்த இதில் வந்து வளர்த்துக்கிறாங்களோ. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா, இந்த கல்லூரியில் சேர்றது மட்டும் போதாது. இப்போ மற்ற கல்லூரிகளில் வந்து BA BSc இப்படி படிக்கிறதுலாம் வந்து ஏதோ சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறமேல ஏதோ படிச்சுட்டு அந்த தேர்வுக்கு தயார் பண்ணினா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொடர்ந்து வேலை செய்யணும், தொடர்ந்து வகுப்புக்கு வரணும், தொடர்ந்து வேலை செய்யணும், தொடர்ந்து அது குறித்தான ஏன்னா இது ஒரு ஆர்வம் இருக்கணும், ஈடுபாடு முதல்ல வேணும், ஆர்வம் வேணும், அப்புறம் வந்து தேடல் வேணும். இது தொடர்ச்சியா இருந்தாதான் அது அப்ப இருக்கும்போது தான் நீங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த பயிற்சி தொடர்பான விஷயம் இது வந்து ஏதோ படிக்கிற சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, படிக்கவும் வேணும், அதே நேரத்தில் பயிற்சியும் இருந்துகிட்டு இருக்கணும். அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம்பான். அப்போ அதுபோல் இது வந்து எப்படி எல்லா வகையிலையுமே இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான்
இதில் திறன் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும், வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது ஓரளவு வரையும் திறன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தேர்வில் அது ஒரு விஷயமா இருக்கு. எந்த அளவு அந்த வரையும் திறன் என்பது ஒரு மாணவருக்கு தேவைன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ அது என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பாக ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம், அந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து வரையணும்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த ஆப்ஜெக்டை அந்த மாணவன் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறான், பார்க்குறான், உற்று கவனிக்கிறாங்கிறது, முதல்ல உற்று கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை வரைகிறதுக்கு முன்னாடி கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் இருக்குது. உற்று கவனிக்கிறது, கவனிச்சாதான் கவனிச்சதை உள்வாங்கிறது, உள்வாங்கின விஷயத்தை எப்படி நம்ம வரைஞ்சி காட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 விஷயங்களும் அதில் வரும். அப்போ அதை பார்ப்போம். அப்போ அந்த திறன் எந்த அளவுக்கு இருக்குது. அந்த 10 இருக்குன்னா அந்த 10ல் எது முன்னாடி இருக்கோ அதை தான் நாங்கள் எடுப்போம். அப்படி தானே இருக்க முடியும். அந்த மாதிரி அதனுடைய